கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அவங்களுக்கு எல்லா சடங்குமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா அவங்க ரூம்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஹீரோ ரூமுக்கு தான் போயிருக்கணும். ஆனா ஹீரோ ரூமுக்கவே போகல. ஒரு இடத்துக்கு போயிட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ல ஓ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. என்னடா அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அம்மாக்காரவங்க அங்க நேரா வராங்க. வந்துட்டு என்னடா நீ இன்னும் ரூமுக்கு போலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய வாழ்க்கையை வாழ விடுங்கன்னு உங்கள்ட்ட நான் கேட்டேன். ஆனா நீங்க எதுக்கு என்ன இந்த மேரேஜ் பண்ணிக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் குண்டை தூக்கி போட்டுட்டு இருக்கான். என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அம்மாக்காரவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டேய் உனக்கே தெரியும்ல நம்மளுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தான் முக்கியம். அதை அவங்க அப்பாக்காரவர்கிட்ட கேட்கும்போது அவருமே சரி நான் தாரேன்னு சொல்லிட்டாரு. நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். இப்போ நம்மளுக்கு நல்ல நிலைமை வருது. அப்ப பரி மூலியமா தான் வருது அப்படிங்கும்போது அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லத்தான் செய்வேன். வேற என்ன செய்ய முடியும்? அம்மாவுக்காக நீ இத கூட செய்ய மாட்டியா? அப்படின்ற மாரி இந்த பொம்பளைங்க ஒரு குண்ட தூக்கி போடுது. நமக்கே ஆச்சரியமா இருக்கு. பாவிங்களா! அப்ப நீங்க அந்த பணத்துக்காண்டி தான் அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சீங்களா? அப்படின்ற மாரி தான் இருக்கு. அப்ப இந்த மாமியாக்காரியுமே வந்து இங்க பாரு, நேரா நீ ரூமுக்கு போ. அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய். அவள்ட்ட கொஞ்சம் கைண்டா நடந்துக்கோ. சோ நம்மளுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்ற மாரி இந்த பொம்பளை சொல்லிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவனும் ரூமுக்கு வந்தாராம். அங்க அவனுமே வந்து பார்க்கும்போது ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருப்பான். இவன் வந்து சொல்றான், "நீ இன்னைக்கு வந்து ரொம்பவே டயர்டா இருந்திருப்ப. சோ நீ வந்து தூங்கு" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு ஹீரோயின் ஒண்ணுமே சொல்லல. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ தூங்குறதுக்காக வேண்டி அவ அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கும்போது, "ஒரு நிமிஷம் நீ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல நல்ல கேர் இருக்கிற மாரி அவள்ட்ட பேசுறான். பேசினதுக்கப்புறம் அவளுமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோடனே, "நீ இன்னைக்கு பெட்ல படுத்துக்கோ. உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வேணாம். நான் அங்கன படுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சோஃபால போய் படுத்து தூங்குறான். அப்புறம் பார்த்தா காலையில ஆகுது. இவனுமே நான் உன்னை ரொம்ப ஏமாத்துறேன்ல அப்படின்ற மாரி யோசிச்சு இருக்கும்போது, டக்குன்னு அவன் என்ன பண்ணிடுறான், சரின்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியில வந்துடுறான். ஹீரோயின் அப்பதான் முழிக்கா. ஐயையோ! மாமியாக்காரங்க வீட்ல இவ்வளோ நேரம் கழிச்சு நான் எந்திச்சிருக்கேன். இது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக வேண்டி அந்த பக்கம் போறா. இந்த பக்கம் அம்மாக்காரவங்களும் மௌங்காரனும் அந்த டாக்குமெண்ட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ மௌங்காரன் சொல்றான், "இங்க பாருங்கம்மா, என்னால இதுக்கு மேலலாம் இது பண்ண முடியாது. என் லைஃப் என்ன வாழ விடுங்கன்னு நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மாவும் பாடினதையே தான் பாடுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுறா, சோப்பு கேட்கறதுக்காக வேண்டி இவங்க 2 பேர் பக்கத்துல வாரா. அத இவங்க 2 பேருமே நோட் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த பேச்ச அப்படியே நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ பையன் ஹீரோயினுக்கு வந்து சோப் எடுத்து குடுக்கறதுக்காக வேண்டி வந்திருப்பான். அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஹீரோயின் அந்த சோப்பு மேல ஸ்லிப் ஆகி அப்படியே அவங்கிட்டயே போய் அவங்க 2 பேரும் செயினும் லாக் ஆயிருக்கும். இது அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோயின் வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் கிளம்பிட்டு இருப்பான். ஒரு வீட்ல ஒரு ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து இவளுக்கு சடங்கு பண்ண சொல்லிட்டு இந்த 2 பேர் அப்படியே எஸ்கேப் ஆகி எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்காங்க. அந்த பக்கம் நம்ம பரியோடைய அப்பாவும் வந்திருக்காங்க. அப்பாக்கு பின்னாடியே வந்து சித்திக்காரியும் வந்திருக்கா. அப்ப ராஜு வந்து அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, "ஏம்மா அண்ண பாருங்க, நான் உள்ள வரல. எனக்கு இதெல்லாம் வந்து அசிங்கமா இருக்கு. இன்னும் என்னோட லைஃப்ப மட்டும் வாழ விடுங்க ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும்போது, "இங்க பாரு, நம்ம இதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் பண்ணோம். ப்ளீஸ் நீ என் கூட மட்டும் வா" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரியும் வந்து மோகக்காரனை கூட்டிட்டு போகும்போது, அந்த பக்கம் நம்ம பரியோடைய அப்பாவுமே இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த இடத்துல வந்து சித்திக்காரி வந்து ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்கா. "நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ குடுக்கக்கூடாது. இது நம்ம சொத்து. இது எப்படி இவங்களுக்கு குடுக்கலாம், வைக்கலாம்னு" சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அப்பாக்காரவர் வந்து அங்க ஒரு லாயர் இருப்பாரு. அவர்ட்ட வந்து, "நீங்க வந்து இத முடிச்சிருங்க. இத வந்து நீங்க பேர மாத்தி குடுத்துருங்க சார்" அப்படின்னு சொல்லி குடுத்துருவாரு. உடனே இத பார்த்துட்டு சித்திக்காரிக்கு எரியுமே. அவ என்ன பண்றா அப்படின்னா, நேரா தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி, "இந்த மாதிரி இன்னென்ன பிரச்சனை" அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபார்ம் பண்ணிய விட்டுருதா. அதுக்கு முன்னாடியே நம்ம பரியோடைய அப்பா அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி, இந்த இந்த மாரி நடக்கு அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருப்பாங்க. தென் இவளோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? நேரா பரிட்ட போய் சொல்றதா தான் இருக்கும். அப்ப என்ன பண்றா, பரி அதாவது இப்ப ராஜு இருக்கான்ல, ஸோ அந்த வீட்டுக்கு பரி இருக்கா. ஸோ அந்த வீட்ல கிளம்பி பரிட்ட எப்படியாச்சும் சொல்லிறணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸில வந்துட்டு இருக்கும்போது, டக்குனு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இவங்களுமே அவங்க வாட்ச்மேன்ட்ட ஃபோன் பண்ணி வர சொல்ல யார் வந்தாலும் உள்ள விடாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் இந்த சித்திக்காரி எப்படியோ உள்ள வந்து பரிகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல அப்படியே போயிருவாங்க. பார்த்தா டக்குனு பரிய கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது, "நான் உன்ட்ட ஒரு உண்மைய சொல்லணும்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் இருப்பா.
அப்போ பார்த்தா பக்கத்துல ஹஸ்பண்ட்காரர் அவர் வந்து கைய புடிச்சுட்டு, "இப்ப நீ அந்த பிள்ளைட்ட ஏதாச்சும் ஒரு உண்மைய சொன்ன, உன்ன நான் டிவோர்ஸ் பண்ணிருவேன்" அப்படின்ற மாரி ஒரு குண்ட தூக்கி போடவும், இவ வந்து அப்படியே அமைதியா, "சரி பரி நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கிளம்பியார்றா. அப்புறம் என்ன, இந்த விஷயம் வந்து பரிக்கு லாஸ்ட் வரைக்கும் தெரியவே இல்ல. அம்மாக்காரியும், மோகன்காரனும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா மோகன்காரன் வந்து, "எனக்கு தலை வலிக்கு, நான் வெளியில போய் சாப்பிட போறேன்" அப்படின்னு சொன்னா, அம்மாக்காரி சொல்றா, "இல்ல, இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணிருவேன். நீ வந்து இப்ப கார்ல இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ட மட்டும் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கவும், அவனும் டாக்குமெண்ட்ட போய் எடுத்துட்டு வாரான். இந்த பக்கம் நம்ம பரி இருக்கால்ல, நம்ம ஏதாச்சும் செஞ்சு குடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் கேரட் ஹல்வா பண்ணிட்டு இருக்காங்க. கேரட் ஹல்வா பண்ணிட்டு அப்படியே நேரா அந்த கேரட் ஹல்வாவ எடுத்துட்டு வரும்போது, இவங்க 2 பேரும் இந்த டாக்குமெண்ட்ட வச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ உண்மைய சொல்லித்தான் ஆகணும் அப்படின்ற மாரி அம்மாக்காரி சொல்ல, "என்ன உண்மை? என்ன உண்மை சொல்லப் போறீங்க?" அப்படின்னு சொல்லி பரி கேட்டுர்றா. அப்போ வந்து, "இல்ல, இல்ல ராஜு நீ உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லவும், "எனக்கு வந்து கொஞ்சம் தலை வலிக்கிற மாரி இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு" அப்படின்ற மாரி அவன் சொல்ல, உடனே வந்து, "இது நான் செஞ்ச கேரட் அல்வா" அப்படின்னு சொல்லி அம்மாக்காரிட்ட குடுக்கவும், அவங்க வந்து சாப்பிட்டுட்டு, "ஆ சூப்பரா இருக்கு" அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டு இருக்காங்க. அவன் வந்து, "எனக்கு கேரட் அல்வாலாம் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிர்றான். பரிக்குமேட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி அவங்க தான் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்களே அப்படின்னு சொல்லி விட்டுட்டா. அப்போ பார்த்தா, இந்த அம்மாக்காரவங்க இருக்காங்கல்ல, "நீ போய் உன் ரூம்ல ரெஸ்ட் எடும்மா" அப்படின்ற மாரி சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஞாபகம் வருது, ஃப்ரிட்ஜில நம்ம வச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரிட்ஜில அந்த கேரட் அல்வாவ எடுத்துட்டு வருவாங்க. வரும்போது ஹீரோ பையன் வந்துர்றான். ஸோ அப்படி, "இந்தாங்க நான் வந்து உங்களுக்காக செஞ்சேன். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சிருந்தேன்" அப்படின்னு சொல்லி குடுக்கும்போது, அவனுமே தேங்க் யூ அப்படின்னு சொல்லி என்ன நெனச்சான்னு தெரியல, வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தலையில இருக்கிற அந்த கிளிப்ப பார்த்துட்டு, அந்த கிளிப்ப எடுத்துட்டு, "இந்த லூஸ் ஹேர் உங்களுக்கு நல்லா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிர்றான். எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. என்னடா இந்த பையன் இப்படிலாம் சொல்றான்னு. லாஸ்ட்டா பார்த்தா அவங்க அம்மாக்காரவங்க கிட்ட போயி, "இந்த கிளிப்ப யார கேட்டு நீங்க எடுத்தீங்க? இந்த கிளிப் என்னோட வார்ட்ரோப்லலாம் இருந்துச்சு" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். உடனே அவங்க அம்மாக்காரவங்க சொல்றாங்க, "இங்க பாரு இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிட்டு, அந்த பொண்ணு தான் எடுத்திருப்பா. ஸோ இப்போம்லாம் வந்துகிட்டு நீ அவ எடுக்கிறத வந்து நீ எடுக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னுலாம் சொல்ல முடியாது" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இவனுமே வந்து கொஞ்சம் நெனச்சு பார்க்கான். யார நெனச்சு பார்க்கான் அப்படின்னா, இது யாரு கிளிப்புனா நீதியோடைய கிளிப்பாமா. அதனால வந்து நீதிய நெனச்சு பார்த்துட்டு இருக்காப்ல. இவன் இன்னுமே திருந்தலங்க. அப்புறம் பார்த்தா ரூம் பக்கம் வந்திருப்பான். ஹீரோயின் வந்து அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருக்காங்களா, அத பார்த்துட்டு ஏதோ புதுசா ஃபீல் பண்ற மாரி ஃபீல் பண்றான். என்னவான்னா, இவனோட வார்ட்ரோப்ல அவங்க ட்ரெஸ் இருக்கிறது வந்து இவனுக்கு கொஞ்சம் இதா இருக்காம் போலுக்கு. சரின்னு சொல்லிட்டு படுத்துரு நீ படும்மா ரெஸ்ட் எடு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். "நீங்க படுக்கலையாங்க?" அப்படின்ற மாரி அவ கேட்க, "இல்ல, இல்ல நான் வந்து வேற ரூமுக்கு போறேன். உனக்கு லைட்டெல்லாம் போட்டா டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல" அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆவறதுக்கு பார்க்குறான். ஹீரோயின் வந்து, "பரவால்ல நீங்க இங்கேயே இருங்க" அப்படின்ற மாரி சொன்னதுக்கப்புறம், அவன் வந்து என்ன பண்றான், லேப்டாப்ல ஒரு வேலையும் பார்க்கல. படம் தான் பார்க்க போறான். அதுக்கு உட்காந்து லைட்ட போட்டுட்டே பார்த்துட்டு இருக்கான். அப்ப இவ வந்து ஒரு மாரி அந்த கண்ணு கூசும்ல. ஸோ அப்படி படுத்துட்டு இருக்கும்போது இவன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, "தூங்குமா" அப்படின்ற மாரி கேர் பண்ற மாரியே பேசுறான். அதுக்கப்புறம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கான். பரியுமே கிளம்பிட்டு அவங்க வீட்டுக்கு தான் போணும் போல. ஸோ மாமியாக்காரவங்கள்ட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவங்க 2 பேரும் கார்ல அப்படி வீட்டுக்கு தான் கிளம்பி வராங்க, பரியோட வீட்டுக்கு. அப்போ பார்த்தா ஹீரோயின ராஜு விட்டுட்டு போயிருப்பான். ஹீரோயின் கார் பின்னாடியே ஓடி வருவாங்க. வந்துட்டு, "ஏங்க என்ன பாருங்க, நீங்க வந்து சேஃபா திரும்பி வந்துரணும்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லி பேசிட்டு இருப்பான். அப்போ அவனுமே வந்துட்டு, "நான் டக்குனே வந்துருவேன், நான் சேஃபா வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின விட்டுட்டு போறான். பார்த்தா, "நீங்க எப்பங்க வருவீங்க?" அப்படின்னு சொல்லி அவ ஃபோன் அடிச்சு கேட்பா போல. அதுக்கு வந்து, "நான் நைட்டு வந்துருவேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு தான் அந்த பயபுள்ள போயிருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து நைட்டு 12 மணி ஆயிருச்சு. நின்னு நின்னு வெயிட் பண்றாங்க. "நான் வாசல்ல போய் வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல நின்னு வெயிட் பண்றாங்க. பார்த்தா காலையில 5 மணியும் ஆயிட்டு. அவன் கிட்ட இருந்து ஒரு ஃபோனும் வரல, ஒண்ணும் வரல. ஹீரோயின் அப்படியே அழுதுட்டு தான் உட்கார்ந்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்க பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் வியூவர்ஸ்.